கவிதைக்கு தேவைப்படுகிற வார்த்தை, ஒரு உணர்ச்சி தான் அதோடைய அடிப்படை கூறு அப்டின்னா, அதுக்கு ஒரு அல்காரிதம் நம்ம செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அதோட அழகியல் போயிடாதா? அல்காரிதம்னு ஒண்ணு இல்ல. நமக்கு வந்து அந்த ஒரு உணர்ச்சிகள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம அதிலிருந்து நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே இல்ல. இதுதான் வழி. இப்படிதான் பண்ணணும்ன்ட்டு. ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ராட்டஜி வெவ்வேறமா இருக்கும். இப்ப இசை எடுக்கும்போது நான் நெறைய பேர்கிட்ட கேட்பேன். இப்படி ஒரு பாட்டு போடும்போது நீங்க எப்படி ஆரம்பிப்பீங்க? இசை எப்படி நீங்க தொடங்குவீங்கன்னு சில பேர்கிட்ட கேட்பேன். ராஜீவ் மேனன் வந்து அவர்கிட்ட ஒரு பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒண்ணு சொன்னாரு. எப்பவுமே வந்து ஒரு அந்த உணர்ச்சி தான். இந்த சில சில ராகங்களுக்கு வந்து இந்த மாரியான உணர்ச்சிக்கு இந்த ராகம்னு இருக்கு. நான் அந்த ராகத்த தான் முதல்ல நினைப்பேன். அங்கருந்து தொடங்குவேன்னுவாரு. மரகதமணி அவர்கள் கிட்ட கேட்கும்போது அவர் வந்து சொன்னாரு, நான் அந்த இயக்குனர வந்து இந்த பாட்ட ஒரே ஒரு டயலாகா நீ சொன்னேன்னா எப்படி சொல்லுவேன்னு கேட்டு, அந்த டயலாக சொல்லுவேன். அந்த டயலாக் அப்படியே கீழ இறங்கிக்கிட்டு போற மாரி இருந்துச்சுன்னா, என்னோட மியூசிக்கும் அதே மாரி போகும். அந்த அந்த டயலாக்ல இருந்து அந்த கிராஃப வந்து ஸோ நான் அந்த எடுப்பேன். கர்வ் தான். அந்த கர்வ் நான் எடுப்பேன்னுவாரு. ஒரே இசை தான். ஒவ்வொருத்தங்களும் பார்க்கிற விதம் வந்து மாறும். அதே மாரி பாடல் வரிகளும் அதே மாரி தான். இதுதான் சரி, இது தவறு அப்டின்னா எதுவுமே இல்ல. இன்னைக்கு மெஷின்ஸ் எழுத ஆரம்பிச்சுருச்சு. ஏஐ எழுத ஆரம்பிச்சுருச்சு. அது எழுத ஆரம்பிக்கும்போது எப்படி பண்ணுதுன்னா, எல்லாரோட அல்காரிதம் அதுகிட்ட இருக்கு. கண்ணதாசன் எப்படி எழுதினாரு, ஆ வைரமுத்து அவர்கள் எப்படி எழுதினாங்க, வாலி அவர்கள் எப்படி எழுதினாங்க, முத்துக்குமாரோட பாணி எது, தாமரை அவங்களோட பாணி எது, ஒவ்வொன்னத்தையும் பார்த்து அது கத்துக்குது. கத்துக்கிட்டம்போது அதால எழுத முடியும்.